ஹலோ, வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. நம்ம இன்று வந்து நேற்று நடந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் ஃபர்ஸ்ட் ம். ரிவ்யூ பண்ணிடலாம். யா அது ஷூர். ஆர்ஆர் vs கேகேஆர் மேட்ச் ஏடன் கார்டன்ஸ்ல 3:30 மணி ஓகே. match. அதை ப்ரிவியூ ஆமா. பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆமா. பிபிகேஎஸ் vs எல்எஸ்ஜி தருண் கரெக்ட். அதையும் ரிவ்யூ ஆமா. பண்ணலாம். இது ஆ. மூணு கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யா. சிஎஸ்கே vs ஆர்ஆர் ஆர்சிபி ஆர்சிபி. யா. ஆர்சிபி என்ன உங்களுக்கு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்சஸ் என்ன? கண்டு பெர்ஃபார்மன்ஸ் நீ பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான். நான் சொன்னேன் 200 அடிப்பாங்கன்னு. கோலி அடிப்பாரு ஆஸ் யூஷுவல். அடிச்சாரு. குரூஷல் அவுட் ஆயிட்டாரு. ஆக்சுவலா பொழந்து கட்டுறோம் நினைச்சேன் நான் கோலி. ஏன்னா ஜென்ரலா பிளேஸ் திஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowlers when he set கணம்னு அடிப்பாரு. லக்கி விக்கெட் அவர் அவுட் ஆனது. ஆனா எக்கச்சக்கமா அடிச்சிருப்பாங்க நடுவில். அந்த ஃபேஸ்ல நம்ம நிறைய பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டோம் நம்ம. இஃப் யூ டெக்னிக்கலி லுக் அட் இட், 18th ஓவர் வரைக்கும் சிஎஸ்கே வாஸ் ஃபுல் இன் கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோல். 17.4ல 157 ஃபார் 5. யா. பட் வி ஷுட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஆன்ஸ்லாட் எனிவே. அங்க வந்து ஒரு 40 ரன் வரும் 3 ஓவர்ல. அது நார்மல் ஆக்சுவலி. இன்னும் ஒரு 15 ரன் எக்ஸ்ட்ரா வந்தது. அது வந்து ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேன்னு சொல்லிக்கலாம். என்னக்கா இவங்க வந்து அதாவது சர்டன் போலர்ஸ் என்னன்னாக்கா, அவங்க வந்து தே டோன்ட் லுக் அட் விச் பேட்ஸ்மேன் வாட் இஸ் இஸ் ஏரியா, அதெல்லாம் பார்க்காம போடுவாங்க. அதுல வந்து ஒரு கேட்டகரியில பார்த்தோன்னா இவங்க இந்த மாதிரி தேஷ்பாண்டே, இவர் கலீல், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. கலீல் அவங்க வந்து போடுறதே போலிங் போடுவாங்க. கலீல் வந்து ஆல் அலாங் இஸ் கேரியர் நான் பார்த்துருக்கேன். கடைசியில வந்தாருன்னா அவரை அடிச்சிடுவாங்க. முதல்ல கொஞ்சம் நல்லா போடுவாரு, மிடில் ஓவர்ஸ்ல கூட பெட்டரா போடுவாரு. பட் டெத் ஓவர்ஸ்ல வந்து டெஃபினட்டா அடிப்பாங்க அவரு. இல்ல இல்ல, அவரு என்னன்னா டாக்டிக்கலா அவர் வந்து இஸ் மிஸ்ஸிங் லாட் ஆஃப் திங். ஹி ஹஸ் த கெப்பாசிட்டி மார்க்கர் டு போல். அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும், இப்போ வந்து பொல்லார்டு, ரசல் அண்ட் இது இன்னைக்கு வந்தார் பத்தியா, இவரெல்லாம் வந்தாருனாக்கா நீங்க வந்து யாருக்கர் தான் மிஸ். நீ போட்ட 12 பால் நீ பாருங்க, ஒரே ஒரு யாருக்கா தான் போட்டாரு, அது மிஸ் பண்ணாரு. ஹேவ் யூ நோட்டீஸ்ட்? ஃபுல் பால் ஆட தெரியாது. நான் 90% ஆஃப் பீப்புள் நான் சொல்றேன், இன்க்ளூடிங் ரோஹித் சர்மா, இன்க்ளூடிங் சூரியகுமார் யாதவ். ஃபுல் பால் நீங்க போடுங்க, மேக்ஸிமம் ஒரு ரன் அடிப்பாங்க. அது அது ஏன் புரிய மாட்டேங்க. ஏன் பிஷப் கத்துறாரு. அதாவது 10 வருஷமா கத்திட்டு இருக்காரு அவரு. வேற யாருக்காச்சும் கேட்பாரு அவரு பாவம். யார்கர் இஸ் a very very good weapon. if you can. அன்னைக்கு பாருங்க அந்த மத்வால் எப்படி போட்டாரு. 30 ரன் கம்மி பண்ணாரு அன்னைக்கு ஆகாஷ் மத்வால். இப்ப அதே அவ்வளோ ஜடேஜாக்கு ஒரு ஓவர் இருந்தது. அந்த ஓவர் போட்டிருக்கலாமே. கரெக்ட். அது அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன் இப்போ ஆக்சுவலா. அவங்க ஆர்சிபி எல்லாம் வந்து எனி டீம் சாவல்ல போடுறாங்க 18th ஓவர், சுரேஷ் சர்மா போடுறாங்க 18th ஓவர், மத்த இது சுனில் நாராயணோ இல்ல வருண் சக்கரவர்த்தியா போடுறாங்க. எல்லா டீமுமே ஸ்பின்னரை வந்து 18th ஓவர் 19th ஓவர் யூஸ் பண்றாங்க. இவர் ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு? when he had the option. என்னன்னா விக்கெட் எடுத்துடலாம். 2 6 கொடுத்தா கூட விக்கெட் எடுக்க சான்சஸ் ஆர் தேர். கலீல் அண்ட் அதர் இந்த நெகட்டிவ் போலிங் இவங்க போடுறாங்க பாரு. இது வந்து பிராவ் மட்டும் தான் நல்லா போடுவாரு. சிஎஸ்கே வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு இருக்காங்க, ஒய்டா போட்டானா நீ நிக்க வச்சலான்னு. இஃப் யூ சி பிராவோவை தவிர சிஎஸ்கேவோட இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ஷதுல் தாக்கூர் ரன் கொடுப்பாரு. அதே மாதிரி தீபக் சஹர் ஒய்டா போட்டு ரன் கொடுப்பாரு. அதே மாதிரி நீங்க வந்து தேஷ்பாண்டே ரன் கொடுப்பாரு ஒய்டா போட்டு. இப்ப 10 ரன் கொடுத்துட்டு இருக்காரு ஒய்டா போட்டு. இந்த ஒயிட் பால் வந்து நல்லா போடுறது பிராவோ நல்லா போடுறதுனால எல்லாருமே நல்லா போடுவாங்க. பிராவோக்கு அந்த பால் டிப் ஆகும் மெயினா. அண்ட் இன்னொரு பால் வந்து ஸ்லோவா பாம்பு மாதிரி வரும் ஸ்டெம்பில். இன்னொரு ஸ்லோவர் பால் வரும். இந்த 3 இருக்கிறதுனால பேட்ஸ்மேன் தப்பா ஆடுவான். பட் அதே டெம்ப்ளேட் அவர் சொல்லி கொடுத்தார் போலிங் கச்சா இருந்தார்ல அப்டில் லாஸ்ட் இயர். he has given that that advice to many people to bowl that ball thinking that it will work. It will not work for others. This is my analogy of analyzing CSK's bowling. Why? And Dhoni also believes in that one. I don't know. Most of the times they have failed in execution. ஒன்லி ட்வைஸ் ஐ ரிமெம்பர். ஒரு வாட்டி பாம்பே நிக்க வச்சாங்க, இன்னொரு வாட்டி அந்த கேகேஆர் நம்ம ஃபைனல்ஸ் ஆனோம் பாருங்க துபாயில. அப்ப அதே மாதிரி ஒயிட் போட்டு நிக்க வச்சாரு இவரு ஷர்துல் தாக்கூர். இது 2 தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா போட்டாங்க. மற்ற எல்லா இடத்துலயும் பிளாஸ்ட். இன்ஃபேக்ட் அந்த சிவம் துபே ஒரு மேட்ச் அடிச்சுவார் அபுதாபில, கண்ணாமனா அடிப்பாரு. அன்னைக்கு இந்த ஒயிட் போட்டு தான் கண்ணாமனா விட்டோம். வெளில போட்டு பவுன்ஸ்ல கண்ணாமனா அடிச்சிட்டாரு அன்னைக்கு. அதை பார்த்து தான் சிவம் துபே எடுத்தாரு. he was playing for RR.
we lost the game after Gaikwad century அடிப்பான் இன்னைக்கு. We lost the game. So why I am telling this where we lost is this kind of tactics, no, what works for one bowler, it doesn't mean a template for the team. This is my observation. ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டது என்னன்னா, இப்போ ஜேக்கப் பெத்தல், விராட் கோலி, ஆயுஷ் மாத்ரே, இந்த ஜடேஜா டு சம் எக்ஸ்டென்ட், இதெல்லாம் தான் நான் வந்து இல்ல மாத்ரே கூட I won't say standard performance. It's a beautiful performance actually. I never expected Matre to hit like this, to be frank with you. Partly because Hazelwood இல்ல, அவர் எடுத்துட்டு பாரு இவரை. இப்போ வந்து நடந்த கேம் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஆமா, இல்ல இல்ல நடந்த நான் கேம் சொல்றேன். ஈவன் சொல்றேன் என்னோட அப்சர்வேஷன். இல்ல டெஃபினட்டா he brought the game in the CSK slapல அந்த 15 ஸ்கோரை he brought within the grasp. See, definitely is a very good hitter, no doubt about it. Wicket also is a very good wicket yesterday. In fact, நீங்க par score 230 நேத்திக்கு. Actually we bowled 15 runs short. அவன் கடைசியில 12 பால் அடிச்சா 50 ரன் அடிச்சா தவிர அவங்க அடிக்க வேண்டிய ஸ்கோர் 230. with their batting lineup 230 அவங்க அடிச்சிருக்கணும். நம்ம ஈஸியா அடிச்சிருக்க வேண்டியது அது. See, if you see some 20 balls we need only 39 runs. இல்ல நான் அதுக்கு வரேன். இப்போ ஜேக்கப் பெத்தல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவரு, சூப்பரா ஆடுறாரு. ஆல்ரெடி இங்கிலாந்து கூப்பிட்டுருக்காங்களே, இங்கிலாந்துக்கு ஆட போறாரு அவரு. ஐபிஎல் ஆடுறதுனால அவர் நோட் பண்ணி எல்லாரும் ஹையா பேசுறாங்க அவரை பத்தி. செம்ம ஃபீல்டர் அவரு, அவருக்கு பால் ஆடுறதுனால ஒரு சான்ஸ் கிடைச்சது. he grabbed the chances with both his hands. Grabbed, but I doubt whether they will go with the same if Salt recovers. இல்ல இனிமே ரெக்கவர் பண்ண மாட்டாங்க. they will end. இல்ல I don't think so. You just see. Okay. Salt வந்து பாம்பே விக்கெட்லாம் மாட்டிது வச்சுங்களேன். மேட்ச் இது இனிஷியல் 6 ஓவர் பவர் பிளேலே மேட்ச் விட்டுருவாங்க ஆப்போனன்ட். கல்கட்டா கேகேஆர் லாஸ்ட் இயர் சீசனுக்கு அவருக்கு அதுதானே மெயின். சரி, 330 ரன்ஸ். நம்ம டர்னிங் பாயிண்ட் பத்தி பேசுவோம். எங்கெல்லாம் டர்னிங் பாயிண்ட் எது நினைக்கிறீங்க? டர்னிங் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா பிக்கெஸ்ட் டர்னிங் பாயிண்ட் வந்து அந்த மேட்ச்லயே, அதாவது கடைசியில வரைக்கும் நான் வந்துடுறேன். கடைசியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த சிவம் துபே வந்து அந்த நோபால் ஏதோ அடிக்க தெரியாம விட்டது வந்து பயங்கர பைத்தியக்காரத்தனம். this is not the first time ஸ்ரீதர். டைம் வந்து நோ பால் ஃப்ரீ ஹிட்ட வந்து ஃப்ரீ ஹிட் மாதிரி நார்மல் பால் மாதிரி ஆடுறாரு. அது ஒண்ணு. இது வந்து இவருனே இல்ல, நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னாக்கா பந்தே பார்க்காம சுத்துறாங்க. அது ஒன்று இருக்கு. ஃப்ரீ ஹிட் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு புட் பேட் டு த பால் ஃபர்ஸ்ட். நீங்க பாருங்க நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி யாருக்கு தான் போடுவாங்க ஃப்ரீ ஹிட்டும் போது. நீங்க பாருங்க ஒரு ரன் அடிக்கிறாங்க. அது என்னன்னே தெரியல. யூ ஹேவ் சம்திங் இன் யுவர் மைண்ட் ஆர் வாட்? இல்ல அடிச்சு அவுட் கிடையாதுல்ல. சிவம் துபேக்கு ஆஃப் சைடுல போட்டாலே அவருக்கு அந்த தாட்டே இல்ல. ஒரு ரன் தான் அடிக்கிறாரு. கால் நகர்லையே ஆட்டோ ஸ்டாண்ட் அடிக்கிற மாதிரி ஆட்டோ அடிக்கிற மாதிரி நிக்கிறாரு அவரு. அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா இன்னொரு டாக்டிக்கல் நான் என்ன சொல்லுவேன்னா, தோனி வந்து இந்த சுரேஷ் சர்மா ஓவர் 6 ரன் கொடுக்குறாங்க. அது எப்படி, அது என்னன்னே புரியல எனக்கு. அது டாக்டிக்கல் எரர் இல்ல. டாக்டிக்கல் எரர் வந்து அவர் வந்திருக்கவே கூடாது. அதான் டாக்டிக்கல் எரர் நான் சொல்றது. நீங்க சுயம் துபே வந்திருந்தாருன்னா அந்த ஸ்டேஜ்ல அவங்க யாரை போட்டு வச்சிருப்பாங்க? யாரை போட்டுனாலுமே அந்த 5 ரனுக்கு பதிலா இன்னொரு 4 ரன் வந்திருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். வெரி சிம்பிள். இது வந்து இந்த தியரி ஆஃப் ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர், இது வந்து ஐ டோன்ட் பிலீவ் அட் ஆல். இல்ல இது வந்து நம்ம 3 balls to 4 balls to spare win பண்ண மேட்ச் இது. கரெக்ட். அதுவும் இல்லாம 5 ரன் 2 பால் 5 ரன் வந்தது. அதோட அடிக்க மாட்டாங்க. இன்னொன்னு இந்த தயால் வந்து நின்னுண்டு ஆடினா நான் அடிப்பாரு சார், நல்லா போட்டுருவாரு சார். நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, லாஸ்ட் டைமே சொன்னீங்க நீங்க நேர்ல அடிக்கணும், அவரை நேர்ல அடிக்கணும், கொஞ்சம் நகரணும். இஃப் யூ கிவ் ரூம், யூ நோ வாட் he will do? He will bowl full toss. He will bowl full toss on the line. The chances are he might bowl a wide or he might bowl a hip high full toss to you. ஏன்னா அவர் வந்து அப்ப யாருக்கார் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டார். நீங்க பாருங்க, அவரை நான் ஃபுல்லா ஸ்டடி பண்றேன். ஆக்சுவலா he is a much improved bowler if the new ball, because his swing is has improved, as pace has improved. ஆனா அவருக்கு வந்து அடிச்சானாக்கா bowling போட தெரியல. அதுக்கு யூ ஹேவ் டு மேக் சம் மூவ்மெண்ட், லைக் அவர் தேவத்தியா மூவ் பண்றாரு, அவர் ரிங்கு சிங்,
இவரெல்லாம் இப்படி 2 பக்கம் மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணா போலிங் பண்ண தெரியாது. இதெல்லாம் எப்படின்னாக்க அமித் மிஸ்ரா, பியூஷ் சவ்லா, இவரு இந்த போலரு இவருக்கெல்லாம் இல்ல கொஞ்சம் நகர்ந்தானா போலிங் பண்ண தெரியாது. அதே மாதிரி கலீலும் நகர்த்தா போலிங் பண்ண தெரியாது. யோசிக்க மாட்டாங்க. அதே பால் தான் போடுவாங்க. திருப்பி வேற எங்கெங்கயோ போடுவாங்க. டென்ஷன் ஆயிடுவாங்க. இல்ல இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு டீம் ஷீட்ல வந்து வன்ஸ் பேடிய பேரை எழுதிட்டு டைப் பண்ணிட்டு அடிச்சு பேனால எழுதி கூடா மாத்திருக்காங்க. இப்ப வன்ஸ் பேடி உள்ள இருந்தாருனாக்க அட்லீஸ்ட் அந்த அந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் இறக்கிருக்கலாம் வன்ஸ் பேடிய. அது ஒண்ணு. கடைசியில இந்த இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இருக்கு. அந்த புருவிஸ் எல்பிடபிள்யூ அது கேம் அவேர்னஸே இல்லையா? எனக்கு அதான் அம்பையர் கொடுத்த உடனே நீ ரன் ஓடுறதை நிறுத்திட்டு இம்மீடியட்டா நீ டைமர் கொடுக்கலாம். டைமர் கொடுக்கல, உனக்கு தெரியும்ல டைமர் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு. நீ கிளைம் பண்ண வேண்டியதானே? இல்ல அது வாசு நீங்க பாத்தீங்க. கிளைம் பண்ண வேண்டியது. இல்ல அதுல 2-3 பாயிண்ட் இருக்கு. அந்த டிஸ்பிளேல வந்து நேத்திக்கு வந்து இவங்களுக்கு வரலங்கிறாங்க. ஓகே டைமர் நீங்க பாத்தீங்க, நம்மளுக்கு வரவே இல்லையே. வரல ஆனாலும் டைம் அப்படிங்கிறாங்க. ஓடுறாங்க. நீங்க இன்னொன்னு வரலன்றதுனால நீங்க எதுவும் முடியாதுல்ல. இல்ல இன்னொன்னு என்னன்னாங்க, இவர் என்ன பண்ணாரு நீங்க பாத்தீங்க விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னாக்க, அம்பையர் ஜடேஜாக்கு பின்னால் நிக்கிறாரு. ஓகே புருவிஸ் அங்க இருக்காரு. இவர் இப்படின்னு கேட்ட போது ஜடேஜா மறைச்சுட்டு இருக்காரு. நீங்க பாருங்க அதுலதான் மிஸ் ஆச்சு. ஆனா கேட்டேன்றாரு இவரு. இல்ல அது அது கேட்கறச்சே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட்டா தான் கேட்டிருக்காரு. அதை 15 மினிட்ஸ் டைம் ஆயிடுச்சுட்டாங்க. அது அம்பையர் பார்க்கணும் இல்ல, உள்ள இருக்கிற அம்பையர் தான் பார்க்கணும். அவருக்கு தெரியுது இல்ல, டிவி அம்பையர். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாங்க, இந்த ஸ்பிரிட் ஆஃப் த கேம்ன்றாங்க. இவங்க சண்டை போடுறாங்க பிளேயர்ஸ். எனக்கு புரியல. விராட் கோலி விட்டுருங்க, டிம் டேவிட் சண்டை போடுறாரு இவர்கிட்ட வந்து. டிம் டேவிட் கிட்ட கோலி சொல்லி அமிச்சிட்டாரு, காதுல ஓதி விட்டாரு போய் கேளுன்னு. இல்ல இது வந்து எனக்கு புரியல. அம்பையர் இருக்காரு, அம்பையர் சொல்லிட்டாரு உங்களுக்கு ஃபேவரா தான் வரப்போகுது. நீ பேட்ஸ்மேனையே மிரட்டுறீங்க. எனக்கு வந்து அந்த கேம் அவேர்னஸ் வந்து அது அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நோபால வந்து ஃப்ரீ ஹிட் அடிக்காம பண்றது, இதெல்லாம் வந்து தோக்குறாங்க இவங்க. நாங்க நல்லா தான் விளையாடிட்டு இருக்கோம், ஸ்மால் மார்ஜின்ஸ்ல தான் போறதுங்கிறாரு. இந்த ஸ்மால் மார்ஜின்ஸ்ல இன்னும் 50 கேம் எல்லாம் தோப்பாங்க நான் சொல்றேன். மாதிரி இருந்தாங்கனாக்க அப்புறம் ஸ்மால் மார்ஜின்ல தோக்கணும்னு சொல்லி 50 கேம் தோக்கலாம். அதுல அர்த்தமே இல்ல. வெக்கப்படணும். அர்த்தமே இல்ல. ஆமா சும்மா வந்து ரொம்ப அசிங்கம் இது. தோனி வந்து டீம் செலக்ஷன் சொல்றாரு, இந்த யங்ஸ்டர்ஸ் பாக்குறோம், நெக்ஸ்ட் இயர் பாக்குறோங்கிறாரு. ஹூடாவெல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் பாக்குறோம்னா அப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் இயருக்கும் நான் சிஎஸ்கே மேட்சை ரிவ்யூ பண்ண மாட்டேன், நிறுத்திடுவேன். நம்ம பைத்தியக்காரன். ஐ வில் நாட் டூ இட். இப்பவே நான் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கோசம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் சிஎஸ்கே எல்லாம் பண்ணவே மாட்டேன். ஆர்ஆர் சிஎஸ்கே ஒழுங்கா விளையாடுங்க, நாங்க பண்றோம். இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன். எதுக்கு நம்ம பைத்தியமா வட்டம் பண்ணிட்டு இல்லையா? நீங்க வந்து ஒரு எஃபோர்ட் எடுக்கணும், டீம் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். சும்மா நான் பண்றதே தான் பண்ணுவேன்னு சொல்லி தான் அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? சப்போர்ட் எடுத்தாதான் அவங்களுக்கு அவங்க திருந்துவாங்க, இல்லைன்னா திருந்தவே மாட்டாங்க. அவங்க இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, டெக்னாலஜி வந்து இப்ப ஜூம் வந்துடுச்சு. அந்த காலத்துல ஸ்கைப் இருந்தது. ஸ்கைப்புக்கும் ஜூமுக்குள்ள ஒரு வித்தியாசம் தான். தோனி வந்து ஸ்கைப் ஏரால இருக்காரு. இப்ப வேணுங்கிறது ஜூம் ஏரா. மாறி போச்சு இல்லையா? நான் ஸ்கைப்லயே தான் இருப்பேன்னா அப்ப அதுல நிறைய ஆளை சேர்க்க முடியாது, பண்ண முடியாது. அது வீடியோனும் வரும், ரெக்கார்ட் பண்ணலாம். பட் இதோட இது ஃபெசிலிட்டியோ ஃபிளெக்சிபிலிட்டியோ வெர்சலிட்டியோ வராது இல்ல. மூவ் ஆன், வேர்ல்ட் ஹஸ் மூவ் ஆன். அது மூவ் பண்ணலாம். சோ இப்போ ஆர்சிபிக்கு எனக்கு என்னமோ நிறைய பேர் சொல்றாங்க என்னது ஃபிக்ஸ்டு மாதிரி தெரியுது ஆர்சிபி. இல்ல ஃபிக்ஸ்டுலாம் கிடையாது. ஆக்சுவலி இவங்க வந்து ஸ்மால் இது வந்து அலட்சியமா கோட்டை போட்டாங்க. another thing, they believed that they are going to win. அது ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம். நீ அடிக்கிற வரைக்கும் நீ வந்து ஷூர் கிடையாது இல்ல. they thought it's a easy win அப்படின்னு. it was a easy win actually speaking. that's why I said 230 அங்க அடிச்சிடணும். பார் ஸ்கோர் 230 நான் சொல்றேன். ஏன்னா பட்டுதுனாவே வெளில. நீங்க ஜடேஜால எப்படி பட்டுது பாத்தீங்களா? கண்ணா அந்த விக்கெட் அந்த மாதிரி நான் நேத்தியே சொன்னேன், நான் 200 ஈஸியா அடிவாங்கன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஏன்னா இதெல்லாம் நார்மல். அதனால ஆல்சோ மழை பெஞ்சது, மழை அந்த அளவுக்கு பெய்யல போட்டுருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே இல்லை. ட்ரூ விக்கெட், பேட்டிங் விக்கெட் நேத்தி, ட்ரூ பேட்டிங் விக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தது. மேட்ச் பார்க்க ஸ்டார்ட்டுக்கு வி புல் பேக் நைஸ்லி. அதுக்கப்புறம் அந்த நம்ம கேரி பண்ணி அவங்கள ஃபினிஷ் பண்ணிருக்கணும்.
கோயிங் ஃபார் இல்ல வாசு வாசு அந்த 40 ரன் எப்படினாலும் போகும், நம்ம 15 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அவ்வளவுதான். சி நான் ஐம் டெல்லிங் யூ 2 ஓவர் 40 ரன் அங்க வந்து டெஃபினட்டா போகும், அது ஷூர். இனி எது வேணா எடுத்துங்க, நீங்க எந்த இதுவும் எடுத்துங்க. அந்த காலத்திலே 200 அடிச்சிருக்காங்க பெங்களூர்ல. இப்ப எல்லாம் மாறி போச்சு, கேமே மாறி போச்சே. 200 இஸ் a par score. That's why I said 200 is a par score. In fact, கோலி வந்து மொல்லா ஆண்டார் நான் சொல்லுவேன். சரி, நிறைய அடிக்கல அவங்க, நிறைய அடிச்சிருக்கணும் அந்த பேங்க் அந்த கிரவுண்டுக்கு. சரி. நம்ம வந்து இதுக்கு போலாம். கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச். யா ஷூர். யா பிச் கண்டிஷன்ஸ் இப்போ எடுத்து ஆஃப்டர்நூன் மேட்ச். ஆஃப்டர்நூன் மேட்ச் ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னாக்கா சேஸ் பண்ற டீம் வின் பண்ணுவாங்க பேசிக்கா. இன்னொன்னு என்னன்னாக்கா கேகேஆருக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. அது என்ன பொறுத்தவரைக்கும் கேகேஆர் வெதர் ஆப்போனன்ட் ஆர்ஆர் இருக்கிறதுனால சஞ்சு சாம்சனும் கிடையாது உங்களுக்கு இன்னைக்கு. ஐ திங்க் இவரும் ஆமா, அவர் ரெண்டு பேரும் கிடையாது. வெரி கீ ஃபேக்டர்ஸ் ஃபார் ஆர்ஆர். நம்பர் 1 பதிலா ஆகாஷ் மத்வால் நல்லா வந்திருக்க, நல்லா போடுறாரு. போடுவாரு, எங்க ஆனா மிஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சுவலா. அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னாக்கா கல்கட்டா வந்து ஐ திங்க் தே ஹவ் காட் தேர் ஆக்ட் டுகெதர் ஆஃப்டர் வின்னிங் அகைன்ஸ்ட் டெல்லி. I hope, because they are a good side in Calcutta. If you see, generally they are star-studded side. Champion side நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆன் பேப்பர், மும்பை அண்ட் கல்கட்டா. பிகாஸ் கடைசி வரைக்கும் ரசல் நம்ம ரைட் வராது, அப்படின்னா என்ன சமரத வராது, பயங்கர சைடு. பட் they have to get their act together. This is the correct time to hit the form, and I think they are on that. And with the home crowd supporting today afternoon game, and Narayanan bowling well, and Chakravarti also will bowl well, I think so today. இன்னும் ஆப்போனன்ட் வந்து ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கு கிடையாது. அதனால அந்த குட்டி பையன் அடிச்சா தான் ஒரே சான்ஸ், தவிர ஜெய்ஸ்வால் அடிப்பாருங்க, ஜெய்ஸ்வால் அடிப்பாரு. இப்போ இதுதான் இவங்களோட ஹோப். அதுதான் கீ பேட்டில்னு பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குண்டன் டிகாக் வந்து அகைன்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 60 பால்ல 128 அடிச்சிருக்காரு. ஆனா குர்பாஸ் கான் வந்து 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 40 பால்ஸ்ல அகைன்ஸ்ட் தீக்ஷனா. இப்போ வெதர் தே வில் பிளே குர்பாஸ் ஆர், இப்போ அதே மாதிரி தீக்ஷனா வந்து 8 பால்ல 2 தடவை அவுட் எடுத்திருக்காரு சுனில் நாராயணன். குர்பாஸ் ஆர் குண்டன் டிகாக். இல்ல குர்பாஸ் தான் ஆடுவேன். அன்னைக்கு வந்து he was giving a lot of advice. நீங்க பாத்தீங்கன்னாக்கா குர்பாஸ் வந்து has become part of the core advisor மாதிரி இருக்காங்க. போலிங் போடுறது, அங்க வை இங்க வை, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு he was very much involved. அண்ட் சுனில் நாராயணன் நிறைய பேச மாட்டாரு, அவர் நிறைய பேசுறாரு குர்பாஸோட. நீங்க பாத்தீங்கன்னாக்கா சுனில் நாராயணன் பேசவே மாட்டாரு ஜென்ரலா. அவர் is having a lot of dialogues with Gurbaz. So that means I think he is gelling well. They are finding something which is we don't know actually. What we see only we are telling. And but in opinion நீங்க கேட்டீங்கன்னாக்கா I will play only Quinton de Kock. ஏன்னா அவர் டெஃபினெட்லா 4 மேட்ச் ஒரு மேட்ச் வின்னர். குர்பாஸ் 10 மேட்ச் அடிச்சா கூட மேட்ச் வின் பண்றதுங்கிறது ஆன் இஸ் ஓன் ஐ டோன்ட் திங்க். ஏன்னா குண்டன் டி காக் கேன் ஹிட் 100. கேன் யூ பெட் குர்பாஸ்? நோ. 40 அடிப்பார் 50 அடிப்பார் மேக்ஸிமம், அது மேல கிடையாது. இம்பாக்ட் ஆல்சோ வில் நாட் பி தட் குட் இஸ் மை ஒப்பீனியன். பட் வாட் கேகேஆர் சீஸ் ஸ்கோர்ஸ் கல்கட்டா பேட்டிங் கிட்ட தான் இருக்கும் ஆக்சுவலா. இன்னைக்கு மத்தியான விக்கெட்னாக்கா கொஞ்சம் டோன் ஆகும், லோ ஆகும், டோன் ஆகும். ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனானே சுட்டிடுவான் 171 தான் அடிப்பான், 170 தான் அடிப்பான். ஏன்னா இவங்க வந்து they will bowl well. கல்கட்டா இந்த கேகேஆர் போலிங் வந்து நல்ல போலிங் சூட் ஆகும். அவங்க போலிங் வந்து கரெக்டா இன்னைக்கு ஆர்ஆர் பேட்டிங்க்கு இவங்க போலிங் சூட் ஆகும் கரெக்டா. ஒரு மாதிரி 170 எடுத்துருவாங்க, அடுத்த அடிச்சிடுவாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவங்க ஆடினாங்கன்னாக்கா 200 அடிச்சிடுவாங்க. 200 வரும் நினைக்கிறேன். சேசிங் டீம் has a chance to win. Yeah, definitely. But don't rule out Jaiswal and Suryavanshi. இல்ல I'm not ruling out. Chasing RR chases, then they might win. நம்ம அடுத்த மேட்ச் PBKs versus இது போய் LSG தரம்சாலா, அதுக்கு போயிடலாம். தரம்சாலா அங்க வந்து நல்லா இருக்கும். செகண்ட் bowling டீம் வின் பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும். தரம்சாலா 2 இன்ஜரி வந்து PBKsல மேக்ஸ்வெல் அண்ட் லாக்கி ஃபெர்கூசன் இன்ஜர்டு. ஆமா, அதுதான் பதிலா பாட்லெட் ஆடுவார்னு நினைக்கிறேன்.
ஆமா, யூ டோன்ட் ஹவ் டு கெஸ் தட் ஒன். அண்ட் ஆல்சோ ஸ்டோயினிஸ் வில் பிளே டுடே. ம். ஸ்டோயினிஸ் ஆடுவாங்க. ஏன்னாக்கா அங்க போலிங் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நல்லா நல்ல கேரி, குட் கண்டிஷன்ஸ் இருக்கும். செகண்ட் போலிங் வந்து இன்னும் அந்த ஆனா டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலாக ரெயின்ஸ் இருக்கு போல இருக்கு. கொஞ்சம் ரெயின்ஸ் இருக்கு. மேட்ச் எஃபெக்ட் ஆகாது. பட் பிஃபோர் தி மேட்ச் ரெயின்ஸ் ப்ரெடிக்ட். அங்க எப்படின்னாக்கா டெம்பரேச்சர் கூலாக செகண்ட் போலிங்ல எக்கச்சக்கமா வந்து ஸ்விங்கிங் கண்டிஷன் ஆயிடும், சீமிங் கண்டிஷன் ஆயிடும். ஸோ தரம்சலா இஸ் ஒன் விக்கெட் வேர் ஸ்பின்னர்ஸ் ஆட மாட்டாங்க. ஸோ சீமர்ஸ் தான் இட் வில் ஹெல்ப். அதனால ஐ திங்க் தட் யூனோ பஞ்சாப் ஷுட் வின் டுடே. திஸ் இஸ் மை கெஸ் ஆக்சுவலி. அண்ட் எல்எஸ்ஜி ஆல்சோ வெரி குட் அட்டாக். அவேஷ் கான்லாம் போடுற போலிங்க பார்த்தோன்னா நல்லா, மயங்க் யாதவ், அவரும் நல்லா போடுவார் இன்னைக்கு. பிரின்ஸ் யாதவ். பட் எல்லாருமே அவங்களுக்கு நல்ல வெரி குட் அட்டாக். அதுதான் நம்ம முதலே பேசணுமே, இந்தியன் அட்டாக் எடுத்து வச்சிருக்காரு ஜஹீர் கான், நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம முதலே ஆக்ஷன் போதே பேசிட்டோமே. எங்கு தில் அன்லீஷ். அன்பார்ச்சுனேட்லி மயங்க் யாதவ் வந்து he was injured, otherwise they would have won one more game in between. பந்த் வில் கம் குட். பந்த் வந்து நான் சொல்லிட்டேன், பந்த் ஃப்ரண்ட்ல ஆடணும்னா சரி, நம்பர் 3க்கு உள்ள ஆடினாதான் அவரால் அடிக்க முடியும். பின்னால வந்தாருனாக்க அவர் வந்து அவரால் அடிக்க. ஏன்னா ஷார்ட் என்ன இருக்குனாக்கா பந்துக்கு, உங்களோட ஷார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏர்ல அடிக்கிற ஷார்ட்ஸ் மிட் விக்கெட், மிடான் கூட இல்ல, மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக் தான், வேற இல்லவே இல்லையே. என்ன பண்றாங்க, ஒயிட் ஆப்ஷன் போட்டுறாங்க. டெஸ்ட் மேட்ச்ல அப்படி கிடையாது, நம்ம முதல்ல பேசியிருக்கோம். ஈ கேன் வெயிட் அண்ட் ஈ கேன் ஹிட். இங்க அப்படி கிடையாது, ஒரு லைன் போட்டு நிக்க வச்சுட்டு போயிடுறாங்க. 6 ரன் அடிக்கணும்னா 10 ரன் அடிக்கணும்னாக்கா 6 ரன் கொடுத்துட்டு போயிடுறாங்கல்ல. there is a pressure on the scoreboard for him, whereas in test match it is not like that. He can play all the அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்கூப்லாம் எடுத்தோடனே ஆடக்கூடாது. அவர் ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிற பிளேயர் அவர் ஆக்சுவலி. அது ஏன் ஸ்ட்ரெயிட்ல அவர் அடிக்க மாட்டேங்கிறாரு தெரியல. எனக்கு ஸ்கோர்ஸ் என்ன 180 to 200 வரும்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க வந்து ஓஹோன்னு ஸ்கோர்லாம் வராது. கிரவுண்ட் கொஞ்சம் சின்னது இருந்தா கூட பயங்கர ஸ்கோர்லாம் வராது. 180 தான் வரும். ஏன்னா பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும் த்ரூ அவுட் த கேம். அங்க நல்ல கேரி இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி குட் பிக்சர்ஸ் செட்டிங், நல்ல சூப்பர் கிரவுண்டு. பஞ்சாபுக்கு தான் ஃபேவரபிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து பஞ்சாப் they will have to win. ஏன்னா எல்எஸ்ஜியோட they have a better chance to qualify. அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. ஆமா. ஸோ அது வேற. அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்தீப்லாம் அங்கெல்லாம் ஆட முடியாது, சூப்பரா போட்டுருவார். பட் நீங்க பாருங்க, இருக்கு அங்க 11 பாயிண்ட் சம்திங் இதுதான் எக்கானமி ரேட். அங்க இஸ் நாட் டன் வெல். நான் படிச்சேன். இல்ல பட் நீங்க பாருங்க, அவர் இஸ் இம்ப்ரூவ்ட் போலர். என்னைக்கோ ஆனது இல்ல போலர் இல்ல, நான் ரெக்கார்ட் சொல்றேன். நான் இஸ் பாஸ்ட் ரெக்கார்ட் ஹர்ஷ்தீப் ப்ராபபிலி பிகாஸ் அது பவுன்ஸ் எட்ஜ் கிட்ஜ் வாங்கினாங்க அங்க 4 இந்த ஏரியா எல்லாம் தெரியல. அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தைரியமா அடிச்சாங்கனாக்க ஃபுல்லா அடிச்சாங்கனாக்க எங்கேயும் நிக்க வைக்க முடியாத போய்டும், ரன் போய்டும் நினைக்கிறேன். ஹையர் அவருக்கு வந்து ஹர்ஷ்தீப் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெடியா இஸ் இம்ப்ரூவிங் எவ்ரி கேம், எவ்ரி அவுட்டிங், எவ்ரி சீசன். நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவரோட கிராஃப் சூப்பரா இருக்கு. ரவி சாஸ்திரி ஹஸ் கமெண்டட் தட் he should be in the squad for England. அவரு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றாரு அவரு நட்ராஜன் எல்லாம் கூட போனோம் அப்படிங்கிறார் ரவி சாஸ்திரி. ஸோ ஐ திங்க் ஹர்ஷ்தீப் வில் bowl well. He will not disappoint. See, what I am trying to say is he will not disappoint. He is a very ஸ்மார்ட் bowler. நல்லா போட்டு நிக்க வச்சிருவாரு. ஒன்ஸ் அகைன் இந்த ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் நல்லா ஜம்முன்னு போயிட்டு இருக்கு சுக்கரதசை. அவரு நல்லா ஆடும். பஞ்சாப் as a குட் டீம். see if you look at நல்ல தைரியமா ஆடுறாங்க, பிரேவா ஆடுறாங்க, பிரச்சனை கிடையாது. இல்ல அதாவது நடுவுல இதுவானா கூட ரெக்கவர், அவங்க வந்து அடிச்சு அவுட் ஆனா கூட பரவாயில்ல ஆடுறாங்க. அந்த டிஃபென்ஸுங்கிறதே கிடையாது அவங்கள்ட்ட. ஸோ அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதான் ஒன்லி திங் என்னன்னா மயங்க் யாதவ் எஃபெக்டிவ் இஸ் ஒரு 3-4 விக்கெட் எடுத்துட்டாருன்னா தென் தே வில் ஹேவ் a problem. ஸ்ரேயாஸ் ஐயரையோ இந்த பிரபி சிம்ரன் சிங் டாப் நம்ம முன்னாடியே பேசினோம். இந்த பிரபி சிம்ரன் சிங், ஆர்யா, ஸ்ரேயாஸ் யாதவ், ஸ்ரேயாஸ் ஐயர் 3 பேர் தான் நல்லா விளையாடிருக்காங்க கன்சிஸ்டண்டா. 3 பேரை நாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற பேட்ஸையும் எவ்வளவு தூரத்துக்கு அடிப்பாங்கன்றது தான் கொஸ்டின். அது பார்த்துடலாம். இல்ல இது எப்படின்னாக்கா வாசு,
இது 12 ஓவர் வரைக்கும் 3 மூலையில ஆடணும், அவ்வளவுதான். பின்னால் ஆடுறதுக்கு ஸ்டோயினிஸ் தான் இருக்காரு. பின்னாடி யாராவது அடிச்சு பட் இனிஷியல் மொமெண்டம் கிடைக்குது இல்ல, அதுதான் மொமெண்டம் இதே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்றதுதான் இப்போ கொஸ்டின். இல்ல இதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு எல்லா டீம்லயும் டாப் ஆடுற நீங்க வந்து 10 ஓவருக்குள்ள 8 ஓவருக்குள்ள எடுத்துட்டீங்கன்னாக்க அப்புறம் எப்படி ஆடுறாங்க இது வரைக்கும் ஆகல. ஜிடிக்கும் ஆகல, மும்பைக்கும் ஆகல. மும்பைக்கு முதல்ல ஆச்சு, உதப்பட்டாங்க சென்னை என்றால். அதான் நீ அந்த 10 ஓவருக்குள்ள 8 ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து வந்து வச்சுக்கோ எடுத்த உடனே. அப்புறம் நீங்க பாருங்க ஆடுற டைப்பே டிஃபரெண்டா இருக்கும். பட் அதுல தான் டிஃபரன்ஸா இருக்காங்க பஞ்சாப் வந்து நிறைய மேட்ச் விக்கெட் விட்டாங்க, ஆனா அடிச்சுட்டே தான் இருக்காங்க. அதுதான் டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். அது வந்து நிறைய டீம் ஆர்சிபி கூட மொமெண்டம் குறையாம அந்த ஒரு ரன் ரேட்டை மெயின்டைன் பண்றாங்க. எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் சொன்னோம், எல்லா டீமுமே அதை மெயின்டைன் பண்றாங்க ஓரளவுக்கு. இல்ல ஆர்சிபி நேத்து அப்படி ஆடலையே இந்த கிரவுண்ட்ல. இல்ல தே ஆர்சிபி டிப்டு நோ நடுவுல தே டிப் நடுவுல டிப்ட் அந்த ஜிதேஷ் சர்மா அந்த அந்த இதுல அந்த ஃபேஸ்ல இதுவாயிடுச்சு. இல்ல நேத்திக்கு அவங்க அடிச்சது பிலோ பார் ஸ்கோர் என்ன பொறுத்த வரைக்கும். as a person who is looking at the game for RCB, I'm telling you 230 அவங்க அடிச்சிருக்கணும் மினிமம். சென்னை with only 2 batsmen they reached this. ஒண்ணுமே கிடையாது, 2 பேர் தான் அடிச்சாங்க, ஒண்ணுமே இல்ல. சோ அது வந்து பெரிய இதுவே கிடையாது. ஆக்சுவலி அவங்க அடிச்சது கம்மியா தான் அடிச்சாங்க. சரி ஸ்ரீதர், மிடில் நல்லா ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் நோ ப்ராப்ளம். பார்ப்போம். ஷூர் போட்டுருவோம். தேங்க்யூ. ஷூர் தேங்க்யூ.